குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எல்லா பேரும் டைட்டில்லையும் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஜோசியம் சம்பந்தமாக பேச வரல. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், செய்கிறோம், நம்மளுடைய வீடியோ வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது. அப்போ யூடியூப் நம்மளை வச்சு செய்யுதா, இல்லை நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் வச்சு செய்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி சும்மா ஒரு காமனாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறேன். யூடியூப் நம்மளை வச்சு செய்தானா அதுவும் செய்யத்தான் செய்யுது. நம்ம போடுற வீடியோவை முதல்ல பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஒரு சில தவறுகள் பண்ணுறாங்க. அதனாலே நம்ம வீடியோ ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது, அல்லது வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு சில ரீசனாக இருக்குது. என்ன காரணம்னு சொல்கிறேன். அப்புறம் ஓப்பனாகவே சொல்கிறேனே, ஒரு சில பேர் இந்த அறகுறையை அவுத்து போட்டு ஆடுறது, ஒரு சில பெண்கள் தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத கூட வீடியோ எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் பல லட்சம் மக்கள் பார்க்குறாங்க, பல ஆயிரக்கணக்கில் லைக் பண்ணுறாங்க. அப்படின்னா அதை ஏன்டா நீ போய் பார்த்தேன்னு கூடாது. ஏன்னா யூடியூப் ஏற்ற ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொண்டு காட்டுது எல்லா பேருக்கு முன்னாடி. நாம போய் தேடி போய் பார்க்குறோம் இல்லையா? நம்மளும் மற்றவங்கள மாதிரி யூடியூப்ல வீடியோ பார்க்கத்தான் செய்கிறோம். நாம எப்படி பார்க்குறோம்? நான் ஒரு ஜோசியராக இருக்கிறேன், மற்ற ஜோதிடர்கள் எப்படி பேசுகிறாங்க, என்ன கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க, புதுசாக என்ன ஒரு பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த வீடியோ முன்னாடி நிற்கிதுன்னா அப்படி அறகுறையாக உள்ளது தான் நிற்கிது. அப்போ அவங்களுக்குலாம் திறமை இருக்குது, நமக்குலாம் திறமை இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு திறமையே தேவையில்லையே. ஜோதிடம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க, எனக்கு எண்டே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க, வசனம்லாம் பேசுவாங்கல்ல. அப்போ ஜோதிடத்துக்கு மட்டும்தான் அந்த எண்டே இல்லைன்னு அர்த்தம். ஜோதிடத்தில் என்ன வேணாலும் படிக்கலாம், எத்தனை புத்தகங்கள் வேணாலும் படிக்கலாம், எவ்வளோ டிகிரி வேணாலும் வாங்கிக்கலாம், PhD கூட பண்ணலாம். ஆனால் அதுக்கு சரியான ஆன்சர் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொட்டு போய்கிட்டே இருக்குது. எல்லா பேரும் ஆராய்ச்சியில் தான் இருக்கிறாங்க. முழுசாக படித்து முடிச்சுட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஜோசியத்தை. அப்படிப்பட்ட நம்ம ஜோசியத்தை தான் நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி, எஜுகேஷன் பிரிவு. ஜோதிடத்துக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்கணும். ரைட்டு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த அல்லது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்கிறதுக்காக இதில் வந்திருக்கிறோம். இதில் காசு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் அப்புறம் நம்மளுடைய திறமையால் நமக்கு அப்பாயின்மெண்ட்டில் வர்ற வருமானமே போதும். ஆனாலும் இதை பல லட்சம் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்காக யூடியூப்ல உட்காடுறோம். தமிழ்நாட்டில் என்ன யூடியூப் இந்த ஜோதிடம் சம்பந்தமா வீடியோ பார்க்கறதுக்கு மக்களுக்கு பஞ்சம் அப்படின்னா இல்லை. 8 கோடி மக்கள் உள்ள நாட்டில் 8 லட்சம் பேராவது ஜோசியம் படித்தவங்க, தெரிஞ்சவங்க, ஆர்வம் இல்லாமல் இருக்கதான் செய்கிறாங்க. அதில் ஒரு 8000 பேர் கூட இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்படிலாம் இல்லை, ஆள் உண்டு. இப்போ என்னுடைய சேனலில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 5000 பேர் இருக்கிறாங்கன்னா யூடியூப் செய்கிறது 1% முதல்ல கொண்டு போய் சேர்க்கும் 50 பேருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அந்த 50 பேரும் பார்த்து ஒரு லைக் தட்டணும், அல்லது ஏதாச்சும் ஒரு கருத்து தெரிவிக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லை நல்லா இல்லைன்னா சொல்லணும். இப்படி ஏதாச்சும் ஒன்று ஒரு ரிவ்யூ கொடுத்தாதான் அது 500 பேர் கொண்டு போய் சேர்க்கும். அவங்களும் பார்த்து அது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது ஏதாவது ஒரு ரிசல்ட் கொடுத்தாதான் அது அப்படியே 5000 பேருக்கு போகும். அந்த 5000 பேருக்கு போகும்போது ஒரு 1000 பேராவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குன்னு ஒரு லைக் பட்டனை தட்டினாவது அது 50,000 பேரோ 5 லட்சம் பேர் அப்படிங்கிற மாதிரி போய் சேரும். இதெல்லாம் விட்டுட்டு வேற வீடியோக்கள், கண்ணில் காண சகிக்காத வீடியோக்களை பார்த்துட்டு அதை பல லட்சம் மக்கள் பார்க்குறதும், அதுக்கு பல லட்சம் லைக் கொடுக்குறதும் ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லணும். வேற வழி இல்லை. ஒரு பெண்ணுடைய உடம்பை யார் பார்க்கணும்னா கணவன் மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? அது நாகரிகம் கெட்டு போய் இந்த கலியுகம் இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இதெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் பார்க்கத்தையும் செய்கிறாங்கங்கிற மாதிரி போயிட்டு இருக்காது. ஒரு பக்கம் போட்டோம். யூடியூப் இப்படித்தான் செய்யுது. நம்மக்கிட்ட எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட முதல்ல 1% போகுது, கொண்டு போய் காட்டுது. அப்புறம் 10% கொண்டு போய் காட்டுது. அப்புறம் 100% நம்மளோட சேனலில் ஒரு 5000 பேர்னா 5000 பேருக்குமே காட்டுது. அவங்களும் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை எக்ஸ்ட்ரா கொண்டு போகுது. எக்ஸ்ட்ரா கொண்டு போகும்போது புதுசாக நமக்கு வாடிக்கையாளர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போகுது. கடைசியாக போட்ட வீடியோவில் கூட யாருக்கு காதல் வரும், யாருக்கு காதல் வராது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். யாருக்கு நல்ல காதல் வரும், அதாவது சின்சியர் காதல் வரும், யாருக்கு கள்ளக்காதல், கள்ள தொடர்பு வரும்ங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு. ஒன்றும் வரல. அப்போ நாங்கள் கள்ள தொடர்புல தான் இருப்போம், அதை வெளில காமிச்சிக்கிறவும் மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. சரி, அதையும் விடுங்க. அவனுக்கு என்ன, வீடியோ நாட்டில் எத்தனையோ பேர் போடத்தையும் செய்கிறாங்க. எல்லா பேர் வீடியோவும் பார்க்கணுங்கிற அவசியமா, அப்படியே பார்த்தாலும் லைக் பண்ணணுங்கிற அவசியமா? அவங்களுக்கு பொழுதுபோக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சா அந்த வீடியோ பார்க்குறதே நீங்கள் பொழுதுபோக்காக இருக்கிறது தானே பார்க்குறோம். அதில் ஒரு 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே இல்லையா? தெரிஞ்சுக்கிறோங்கிறக்க இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கினாலும் கூட
அறிவு, அந்த கல்விங்கிறதெல்லாம் கிடைக்காது. கல்வியும் மருத்துவம் இலவசம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு காசு போட்டு படிச்சா கூட தெரியாது, கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க. எப்படி? மாதம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஃபீஸ், ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் கோர்ஸ் படித்து முடிச்சிங்கன்னா, படிப்பு முடித்த உடனே உங்களுக்கு இறுதியில் வந்து உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அது ஏதாவது ஒரு ஊரில் மாநாடு வச்சு, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கலைமாமணி அல்லது ஜோதிட ரத்னா அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வாங்கின எல்லா பேருமே வந்து ஜோதிடத்தில் சரியான பலன் எடுத்துக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. எல்லா பேரோடையும் சொந்த முயற்சி, சுய ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களோடையும் வீடியோவும் பார்க்கணும்ல. இப்போ நான் இருக்கட்டும், இல்லை நீங்களே நாளைக்கு ஒரு வீடியோவை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கிறத நாங்கள் பார்க்குறோம். முழுசாக பார்க்கணும். முதல்ல ஜோதிட வீடியோவை பொறுத்த வரைக்கும் முதல்ல முழுமையாக பார்க்கணும். பார்த்தவன் என்னதான் சொல்ல வரேன்னு பார்க்கணும். ஏதாவது 2 விஷயம் சொல்லியிருந்தா அவனுக்கு ஆதரவு தரணும். எதுவுமே சொல்லலைன்னா இல்லை அரைச்சமாவே அரைக்கிற லூசு பயிலன்னு கூட கமெண்ட்ஸில் போடலாம், தப்பு இல்லை. மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி ராசி பலன் சொன்னேன், ஒரு சில விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் சொன்னேன், என் மனசாட்சி என்னவே சுட்டுச்சு. எல்லா ஜோசியர் மாதிரி இருக்காத, வித்தியாசமாக கரெக்டான வார்த்தைகள் சொல்லு, 2 வார்த்தை பேசினாலும் உருப்படியாக சொல்லு அப்படின்னு மனசாட்சி சுட்டுச்சு. அதனால தான் ராசி பலன் சொல்கிறத விட்டுட்டேன். இப்போ கூட கடைசியாக சனி பயிற்சி பலன்கள்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஃபேமஸ் ஆகாது. ஏன் தெரியுமா? சனி வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்யத்தான் செய்வார். பார்க்குற இடத்த மட்டும் கெடுப்பாருங்கிறதுலாம் இல்லை. எல்லா ராசியில் போய் உட்காந்தாலும் கெடுக்கத்தான் செய்வார், எல்லா ராசியை பார்த்தாலும் கெடுக்கத்தான் செய்வார். அவர் மூலியமா ஒரு சில நன்மைகள் நடக்கும், கெடுதலும் நடக்கத்தான் செய்யும். அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ போட்டிருந்தேன். 12 ராசிக்கு சேர்த்த மாதிரி. அந்த வீடியோ போகாது, ஏன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. பாசிட்டிவாக எவன் சொல்கிறானோ அவன் வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க. உண்மை வந்து ஒரு கலை அழிஞ்சிட்டு போகுது. அந்த கலை அழிகிறதுக்கு யாரும் காரணமாக இருக்க வேண்டாம்ங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கு மேலே நான் பேசுனதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடுங்க. இல்லை நீ பேசவே வேண்டாம், வாயை மூடிட்டு போடா, நீ வீடியோவே போட வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.